மயங்கி விழுந்த காவேரி நடப்பது என்ன? விஜயிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசையாக கோவிலுக்கு வருகிறார் காவேரி. மேலும் போன் செய்து விஜய் கோவிலுக்கு வருமாறு கூறியிருக்கிறார். ஆனால் இந்த சந்தோஷம் சிறிது நேரம் தான் நீடிக்கிறது. ஏனென்றால் வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பிய நிலையில் விஜய் தனக்குத்தான் சொந்தம் என்ற உரிமை கொண்டாடி வருகிறார். வெண்ணிலா ஒரு பக்கம் விஜய் தனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, என்னுடைய மனைவி காவேரி தான், என்னுடைய ஒய்ஃப் காவேரி தான் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இதனால் ரூமுக்கு சென்ற அதிக மாத்திரை தற்போது விஜய் தடுத்து நிறுத்தாலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் என்று மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் வெண்ணிலாவை. ஒரு புறம் ராகினி விஜய் காவேரியை பிரித்ததை எண்ணி சந்தோஷப்படுகிறார். மேலும் காரில் செல்லும் வெண்ணிலா, நீ மோதிரம் மாத்தி என்னை கல்யாணம் பண்ணிட்ட என்ற விஜயை நச்சரித்து வருகிறார். அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வெண்ணிலா விட்டு கொடுத்த பாடில்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காரின் கதவை திறந்து கீழே குதிக்கவும் முற்படுகிறார். ஒரு வழியாக காப்பாற்றி மருத்துவமனைக்கு விஜய் அழைத்து சென்று விட்டார். கணவனுக்காக கோவிலிலே காத்திருக்கும் காவேரி சிறிது நேரம் கழித்து ஏக்கத்துடன் வீடு திரும்புகிறார். அதற்கிடையில் தான் சில சம்பவங்கள் நடக்கிறது. ஒரு வழியாக காவேரி கோவிலில் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. சாமி கிட்ட போய் கடவுளை, நீ கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் கண்டிப்பா நல்லபடியா காப்பாத்திக்கிட்டேன். ஆனா நீ என்னையும் விஜயும் பிரிச்சதப்ப நான் ரொம்பவே உன் மேல கோவப்பட்டேன். எதுக்காக கடவுள் இப்படி செஞ்சுன்னு சொல்லி ரொம்பவே நான் கோவப்பட்டு உன்னை திட்டினேன். ஆனா அதற்கெல்லாம் அடையாளமா என் வயிற்றுல ஒரு பாப்பா வளருது. அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். அதாவது நாங்க சந்தோஷமா வாழ்ந்த நாட்களை கைவிட்டு எண்ணிடலாம். அதுலயும் நாங்க கணவன் மனைவியா இருந்த நாட்கள் சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளுக்கு அடையாளமா என் வயிற்றுல பாப்பாவை கொடுத்துருக்க. இதெல்லாம் உன்னோட செயல் தான். இதை கேட்டா விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அவனுக்கு இதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவேரி விஜய் கிட்ட சொன்னா எப்படியெல்லாம் விஜய் ஆக்ட் பண்ணுவான்னு சொல்லி இந்த கனவு கண்டுட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட அந்த டெஸ்டிங் கிட்ட கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் பார்த்துட்டு, என்ன காவேரி சொல்றேன்னு சொல்லி ரொம்பவே கண்ணாலையா 2 பேரும் பேசிக்கிறாங்க. நமக்கு பாப்பா வரப்போதான்னு சொல்லி சொல்லும்போது காவேரியை விஜய் தூக்கி சுத்துவாங்க. நீ உண்மையில் கீழே நடக்கவே கூடாது, எங்க வீட்டில் தான் இருக்கணும். நீ உன்னோட அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை உண்மையில் எப்படி பார்த்துக்க போறேன்னு பாரு, இது என்னோட பாப்பான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு காவேரி கனவுலே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நடக்குமா என்பதை பார்க்கலாம். அப்போது காவேரி விஜய் ரொம்ப நேரம் ஐயோ வரலன்னு சொல்லி கோவிலுக்கு வெளியே வருவாங்க. கோவிலுக்கு வெளியே மயக்கம் போற சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. அப்ப கரெக்டா நவீன் வருவார். நவீன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன காவேரி ஆச்சு, ஏன் இங்க நிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட்டிட்டு போய் தண்ணி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நிவின் கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த விஜய் கிட்ட சொல்லான்னு வர சொன்னேன். ஆனா விஜய் இன்னும் வரலன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்ட நிவின் என்ன காவேரி சந்தோஷமான விஷயம் சொல்லும் போது, நான் விஜய் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் இருக்கேன் நிவின் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நிவின் புரிஞ்சுப்பாரு. ஒரு பக்கம் நிவின் புரிஞ்சுக்கிட்டு நிவினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இது விஜய் கிட்ட கண்டிப்பா நீ சொல்லி ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க விஜய். என்னதான் விஜய் செய்ய போறாரு? காவேரி வேணும் முடிவெடுக்க போறாரா, இல்லை வெண்ணிலா வேணும்னு முடிவெடுக்க போறாரா சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.